ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் ஒர்க்லாம் முடிஞ்சு கொஞ்சம் செட்டில் ஆகியாச்சு. சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த இயர் முடிஞ்சு போச்சு. அக்கௌண்டிங் இயர், அதாவது 22-23 வருஷம். அசஸ்மெண்ட் இயர் 23-24 முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஹாப்பி. கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் பரவாயில்ல, தேடி வந்துட்டேன். நான் நிறைய இந்த யூனிவர்ஸினுடைய ஆசீர்வாதத்தாலேயும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்ச மனுஷங்களாலேயும் நான் இப்போது நல்லபடியாக தேடி வந்துட்டேன். எனக்கு ஆரோக்கியமாக இருக்கேன். ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. உடம்புல இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இல்லை, 75% ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுச்சு. வெயிட் லாஸும் கொஞ்சம் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, மிதக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா, எனக்கு சப்ஸ்கிரைபர் வராங்க போகிறாங்க இப்படியே தான் ஆகிட்டு இருக்குது. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போட தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் பற்றி அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் பேசி பண்ணுவேன். எனக்கும் ஆசை தான் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், போடணும் சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்ன தெரியுமோ அதை தானே செய்ய முடியும். நான் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நான் 2-3 வீடியோவில் சொல்லிட்டேன். இதை ட்ரை பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்னா என்ன? நிறைய பேர் நெகட்டிவாக தான் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறது, அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, இன்னொருத்தவங்களை திட்டுறது, இல்லை நம்மளையே நாம் கேவலப்படுத்திக்கிட்டு அதை வைரல் பண்ணுறது, ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதில் வாழ்க்கை நடத்துகிற மாதிரியான விஷயங்கள் காமிக்கிறது, அடி வாங்குகிற மாதிரியான விஷயங்கள் காமிக்கிறது, அந்த ஃபேமிலிக்கும் இந்த ஃபேமிலிக்கும் பிரச்சனை, ஒரே ஹஸ்பண்டு 2 ஒய்ஃபு, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ப்ராப்ளம், இவங்க அவங்கள திட்டிக்கிறாங்க, இவங்க அவங்கள திட்டிக்கிறாங்க. இதெல்லாம் ஃபேக்குன்னு நமக்கே தெரியும். இதெல்லாம் கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரியும். ஆனால் மனுஷங்க அந்த மாதிரி வீடியோஸை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் என்னால் அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்க முடியாது. ப்ளீஸ், இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபராக வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நல்ல அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, நல்லதாக ஃபீல் பண்ணுறாங்களான்றது தான் எனக்கு முக்கியம். என்டர்டைன்மெண்ட் எங்கே வேணால் கிடைக்கும். என்டர்டைன்மெண்ட்டு அதான் சொல்கிறேன்ல, யூடியூப்லேயும் சரி, கூகுள்லேயும் சரி, A to Z கிடைக்கிது. ஆனால் என்னுடைய மோட்டோ அது கிடையாது. இப்போவும் இவ்வளோ யூடியூபு, கூகுள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போவும் இந்த காலத்துலேயும் இன்னும் தெரியாத பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்கு அவங்களுடைய உரிமையை கூட தெரிஞ்சிக்காத பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உலகமே தெரியாதவங்க, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு யூஸ் ஆகட்டும், பரவாயில்ல. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக போடணுன்றதுக்காக எதையோ ஒன்று போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. மக்களே, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம்? ஒரு காமெடியாக பண்ணலாம். ஏதாவது ஒன்று காமெடியாக பேசலாம். எதை வச்சு காமெடி பண்ணுறது? எனக்கு ஒருத்தவங்களை வச்சு காமெடி பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியலை. ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் வழியாக பேசினோம்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் இது வரைக்கும் யூடியூப்பில் தான் இந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய வீடியோலாம் எடுத்து பார்த்து அது மூலிமா நான் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், மாற்றியிருக்கேன். என் லைஃப்பில் நான் மாற்றியிருக்கேன். என் லைஃபு பூங்காவான மாதிரி ஆக்கியிருக்கேன். சில ஜீனியஸ், சில பேர் சொன்ன அந்த வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், அவங்களுடைய அனுபவங்கள், இதெல்லாம் வச்சு தான் நான் என்னுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணி நான் சில விஷயங்களில் சக்ஸஸ் ஆகி வந்திருக்கேன். ஸோ நானுமே அந்த மாதிரி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். கடைசியாக நான் போட்ட வீடியோவில் கூட சொன்னேன் இல்லைங்களா,
அந்த ஒரு லேடி வந்து இந்த மாதிரி நீ போய் இந்த மாதிரி ஆகு அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அது கொஞ்சம் மன வலியை ஏற்படுத்தினாலும் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் முதல்ல தேவைப்படுது, கவுன்சிலிங் தேவைப்படுது. அடுத்தவங்கள நம்மளுடைய எந்த வித காரணமும் இல்லாமல் ஒருத்தவங்க மேலே கோவப்படுறாங்கன்னா அவங்க வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள லோன்லினஸ்ஸாக இருக்கிறாங்க, அவங்க தனிமையில் இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டு தூரமாக இருக்கிறாங்க. ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்துக்குள்ளார அப்பா அம்மா மனைவி கணவன் குழந்தைகள் சித்தி சித்தப்பா இந்த மாதிரியான குடும்பத்தில் இருக்கிறவங்க அனாவசியமாக தன்னோட பேரை கெடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் எனக்கு அவங்களெல்லாம் திட்டவே தோணாது. ஏன்னா அவங்களுடைய சுச்சுவேஷன், அவங்களுடைய மனநிலை வந்து நம்மளால தான், அதாவது சுற்றி இருக்கிறவங்களால தான் அவங்க அந்த மாதிரி ஆகிறாங்களே தவிர யாரும் கெட்டவங்களாகவே இருக்கிறது இல்லை லைஃப்பில். ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க தப்பை உணர்ந்து மாற தான் செய்யணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவங்க செஞ்ச கர்ம வினைகள் கர்மாலாம் தீர்ந்ததுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியே ஆவாங்க. அந்த செஞ்ச தப்புக்காக அவங்க மனம் வருந்தியே தீர்வாங்க. இதுதான் வந்து தர்மம், இதுதான் வந்து நீதி. கண்டிப்பாக அவங்க அதுக்கு உண்டான அந்த மன வலியை அவங்க கண்டிப்பாக சுமப்பாங்க. அது கர்ம வினைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு கர்ம வினையை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தட்டி போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கை வரைக்கும் வந்துச்சுங்க, கிடைக்காம போச்சு, கடைசி நான் தாங்க அடுத்த ஆள், ஆனால் முன்னாடி இருக்கிறவன் வரைக்கும் முடிஞ்சு போச்சு, என் இலை வரைக்கும் வருங்க சாப்பாடு, என் இலைக்கிட்ட வரும்போது தீந்துருங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் தெரியுங்களா? அப்போது நம்ம கர்ம வினையை கடந்துக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். கர்ம வினை தீர்ந்து போச்சு, முடிஞ்சிடுச்சு, நீங்கள் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க, எல்லாத்தையும் கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் மனசில் நினச்சா கூட எங்கேருந்தாச்சும் வந்துடும் உங்கள் கைக்கு. ஒருத்தவங்கள நினைக்கிறீங்க, அவங்கள திடீர்னு நீங்கள் மீட் பண்ணுவீங்க, அவங்கள சட்டுன்னு மீட் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. இது என் லைஃப்பில் நடந்திருக்கு. கண்டிப்பாக நான் அதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவங்கக்கிட்டலாம் பேச முடியுமான்னு. ஆனால் மார்னிங் நான் நினைக்கிறேன், ஈவினிங் எனக்கு நடக்குது. ஸோ தேங்க்ஸ் டு பிரபஞ்சம். இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன் இல்லையா, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடியூஷனுக்காக இந்த வீடியோ போடுறேன். நாளையிலேருந்து ரெகுலராக நான் வீடியோ போடுறேன். என்னுடைய சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி என்னுடைய சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போன அனைத்து உள்ளங்களுக்கும் மிக 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 நன்றி. பாய்.